செம்பரம்பாக்கம் ஏரியில் தண்ணீர் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் முதற்கட்டமாக 100 கன அடி உபரி நீரை வெளியேற்ற அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் உபரி நீரானது வெளியேற்றப்பட உள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடைந்துள்ள நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியில் தண்ணீர் தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழலில் முதற்கட்டமாக 100 கன அடி உபரி நீரானது வெளியேற்ற அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. சென்னை செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து முதற்கட்டமாக 100 கன அடி நீர் வீதம் வெளியேற்றப்படுகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அணையிலிருந்து நீர் வெளியேற்றப்பட உள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். விவரம். வணக்கம். சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு ஒரு முக்கிய நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய உபரி நீர் சுமார் 100 கன அடி அளவுக்கு இன்னும் சற்று நேரத்தில் திறக்கப்பட இருக்கின்றது. அதிகாரிகள் இன்னும் சற்று நேரத்தில் 100 கன அடி தண்ணீரை திறக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகின்றது. தொடர்ந்து இன்னும் சில நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை போரூர் அடுத்திருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய முழு கொள்ளளவு 24 அடி. அதில் சுமார் 21 அடியை தற்போது எட்டி இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் 3 அடிதான் தற்போது நிரம்ப வேண்டி இருக்கின்றது. எனவே அதற்கு முன்னதாக ஒரு சிறு பகுதி உபரி நீரை வெளியேற்ற அதிகாரிகள் முடிவு செய்திருக்கின்றார்கள். அதன்படி இன்னொரு அரை மணி நேரத்தில் 100 கன அடி நீரை திறக்க அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். குன்றத்தூர், திருமுடிவாக்கம் உள்ளிட்ட அந்த சுற்றுவட்டார பகுதிகள், சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராம மக்களுக்கு அந்த ஏரி கரையோரமாக இருக்கக்கூடியவர்கள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. எனவே தாழ்வான பகுதிகளில் மக்கள் இருக்க வேண்டாம் எனவும், நீர்நிலைகளை நோக்கி மக்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் தங்களுடைய கால்நடைகள், உடைமைகள் ஆகியவற்றை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய அந்த அளவு இன்னும் மேலும் அதிகரிக்க இந்த ஏரிக்கு வரக்கூடிய நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்தால் இன்னும் வெளியேற்றப்படக்கூடிய உபரி நீரின் மட்டமும் அளவும் அதிகரிக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராஜேஷ், தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட உள்ள நிலையில் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் இந்த அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது? விவரம். செம்பரம்பாக்கம் ஏரியை பொறுத்தவரையிலே பல்வேறு பகுதிகள் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய சில கிராமங்கள் இருக்கின்றது. எனவே அந்த கிராமங்களை பொறுத்தவரையிலே அவ்வப்போது இது போன்று வெள்ள பாதிப்புகள் ஏற்படுவது வழக்கம். எனவே அது போன்று வெள்ள பாதிப்பு ஏற்படக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து வெளியேறும்படியும் அவர்களுக்கு பாதுகாப்பான இடங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த பகுதி மக்கள் வெளியேற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. செம்பரம்பாக்கத்தை பொறுத்தவரையிலே சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கான ஒரு முக்கிய நீர் ஆதாரமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே எப்போதெல்லாம் இங்கு தண்ணீர் நிரம்புகின்றதோ அப்போது உடனடியாக திறந்து விடப்படுகின்றது. காரணம், 2015 சென்னையிலே ஒரு பெருவெள்ளம், வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டது. அந்த பெருவெள்ளத்தின் போது அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டது. அதற்கு காரணமாக ஒரே நேரத்தில் அதிகமான அளவு தண்ணீர் திறக்கப்பட்டது ஒரு காரணம் என்று அப்போது சொல்லப்பட்டது. எனவே இந்த சூழ்நிலையில தான் ஏரிக்கரையை சுற்றி இருக்கக்கூடிய பழஞ்சூர், அதே போல சிறுகளத்தூர், செம்பரம்பாக்கம், சோமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளினுடைய மக்களுக்கு இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.